தோழர்களே தோழியர்களே வணக்கம். நீங்கள் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்க வடலூர் கோழி சந்தைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து 3 சந்தை இருக்குது. ஒன்று கோழி சந்தை, ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை. எல்லாமே ஒரே நாள் சனிக்கிழமையில் தான் கூடும். ஒவ்வொரு சந்தையும் ஒவ்வொரு டைமில் கூடுது. மாட்டு சந்தை 2 மணிக்கெல்லாம் கூடும். அதே மாதிரி ஆட்டு சந்தை ஒரு 3 மணி 4 மணி அந்த மாதிரி ஆட்டு சந்தை கூடுது. கோழி சந்தை ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு அந்த மாதிரி கூடுது. நம்ம கீர்த்தி வீலாக்க பார்க்குற வியூவர்ஸ்லாம், புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோன்னே ஆள்னு ஒன்று வந்துடும், அதையும் அழுத்திட்டு வாங்க. உங்களுடைய தோழர்களுக்கு லிங்க் அனுப்பி வீடியோ பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேமஸ் வந்து இந்த கோழி சந்தை தான். நம்ம கடலூர் மாவட்டத்தில் வடலூர் கோழி சந்தை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாடு முழுவதுமே தெரிகிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடு நாட்டுக்கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுவிட சித்துவிட கோழிகள் மட்டும்தான் இங்கே இருக்கும். பெரும்பாலும் கலப்பின கோழிகள்லாம் அதிகமாக இங்கே இருக்காது. அதே மாதிரி சண்டை சேவல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெத்துக்கால், ஃபுல் ஃபுல் வெத்துக்கால், சேவலும் பொட்டையும் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் ஒரு 100 சேவல் 100 கோழி பொட்டை கோழி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வரும் இங்கே. அந்தளவுக்கு இன்றைக்கும் நிறைய கோழிகள் வந்திருந்தது. சண்டை கோழிகள் ஒரிஜினல் நீங்கள் வாங்கணும், சண்டை சேவல்கள் பொட்டை கோழிகள் வாங்கணும், சேவல் வாங்கணும்னா நம்ம வடலூர் சந்தைக்கு வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். விலை நிலவரம் என்ன, எவ்வளோ கோழியெல்லாம் வந்திருக்கு, என்னென்ன கோழி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோழி சந்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள், ஒரிஜினல் சண்டை கோழிகள். சண்டை கோழிகள்னால் வெப்போர், அதுதான் இங்கே அதிகமாக வரும். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி விலை நிலவரம்னா கோழிகள்லாம் எப்படி வந்து பார்ப்போம். சட்டெல்லாம் வியாபாரத்துக்கு வந்துட்டாங்க, போட வந்துட்டாங்க. உடல் என்ன விலை பாசு? ஒரு சட்டையும் 250. ஒரு சட்டை 250 ரூபாய்க்கு கொடுக்குறாராம். என்ன மோகன்? என்ன எவ்வளோ மோகன் இது? 1000 ரூபாய். என்ன பொட்டை இது? சண்டை பொட்டையா? வடலூர் கடலூர் மாவட்டத்தில் கோழி சந்தைனா இது மிகப்பெரிய கோழி சந்தை. ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள், ஒரிஜினல் சண்டை கோழிகள் வாங்குறவங்கெல்லாம் நம்ம வடலூர் சந்தைக்கு வரலாம். ஏகப்பட்ட நாட்டுக்கோழிகள்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க, காலை கட்டி போட்டுருக்காங்க. ஒன்றும் எடுக்க முடியல. ஒரு கிலோ என்ன விலை போகுது? எடுத்துறேன் நான். ப்ரோ என்ன விலை எடுத்தீங்க இன்னைக்கு? என்ன விலை பாசு? 400 ரூபா. 400 ரூபாயா? 400 ரூபா கோழி. 400 ரூபாய் எடுத்துக்கார நாட்டுக்கோழி இன்னைக்கு. என்ன விலை எடுத்தீங்க நாட்டுக்கோழி? 420 430. $420 $430 எடுத்துக்காரு. என்ன விலை தம்பி பட்ட? என்ன விலைப்பா? நாட்டுக்கோழிகள் தான் எல்லாமே காலை கட்டி கிடக்கும். அதனால் அது எடுக்க முடியல. எடுத்தால் யூடியூப்காரன் உடனே தடை போட்டுருவான். அதுக்கு என்ன விலைங்க ப்ரோ சேவல்? 2500. சண்டை சேவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் நம்ம சந்தையில். எப்படியும் ஒரு 100 சேவல் வரும் வாய்ப்பு இருக்குது.
எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கோழி, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டுக்கோழி வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. இதெல்லாம் வந்து சோனாலியிலேருந்து போந்தா, கிரிராஜா, அசில் கிராஸ் எல்லாமே இருக்கும். சோனாலி இந்த கோழி தான் வந்து பங்களாதேஷ் கோழின்னு சொல்கிறாங்க, இந்த சோனாலி கோழியை. இதெல்லாம் வந்து யாரும் வியாபாரிகள் பெரும்பாலும் வாங்குறதில்ல, அந்த வீடுகளில் வளர்க்குறவங்க தான். இது போட்டால் என்ன விலைக்கு எடுத்தீங்க? 460 எடுத்தீங்களா? இப்போ சேவல் வந்து 420 430. சூப்பர் சூப்பர். அதான் வாங்கிக்கிறாங்க சோனாலியை. வியாபாரிகளும் அதிகமாகிட்டாங்க. வியாபாரிகள் வந்தால் தான் விலை நல்லா சூடு பிடிக்கும், நல்லாவும் இருக்கும் பிஸ்னஸ். என்னாச்சு நாட்டுக்கோழி என்ன விலை எடுக்கிறீங்க பெருசு? 450. என்ன வெயிட் இருக்கணும்? 3 கிலோ இருக்கணுமா? 3 கிலோவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் 450 எடுக்கிறாங்க கிலோ. பெருவடையில் கத்திக்கால் எடுப்பீங்களா? கத்திக்கால் பெருவடை கத்திக்கால் எடுப்பீங்க, கிலோ 400 450 எடுக்கிறீங்களா? வெயிட் வந்து 3 கிலோவுக்கு மேலே இருக்கணும். 3 கிலோ கீழே இருந்தால் கம்மி. கத்திக்காலும் பாருங்கள் 3 கிலோவுக்கு மேலே இருந்தால் அவர் வந்து 450 கிலோ எடுக்கிறாராம் வடலூர் சந்தையில். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி விலை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா பீக்லேயே இருந்தது ரேட்டு. இப்போ கொஞ்சம் இந்த வாரம் சரிஞ்சிருக்கு. 420 430 அந்த மாதிரி போகுது. ப்ரோ இது கொஞ்சம் கையில் மேலே தூக்கி பிடிங்களா? அப்படி பிடிங்களா? நாட்டு சேவல். என்ன எவ்வளோ தம்பி சேவல்? 2500. 2500. என்ன ப்ரீடு இது? கிலோ நாட்டுக்கோழி இருக்குது, ஆனால் வீடியோவில் காட்ட முடியல. காட்டுனா உடனே சேனலுக்கு ஸ்ட்ரைக் விழும். அதான் நிறைய பேர் லைவ் கூட போட சொல்லுவீங்க, லைவெல்லாம் போட முடியாது. லைவ் போட்டால் சேனலையே தூக்கிடுவாங்க. ஏன்னா கோழிகள் காலை கட்டி நிற்கும், அந்த டைமில் நம்ம லைவ் போட முடியாது. அதனால் வச்சுருக்கீங்களா? காட்டுங்கப்பா, பார்த்துருவோம். காட்டுங்கப்பா. என்ன விலை போட்ட? 1000 இந்த போட்டா 1500. இந்த போட்டா 1500. இந்த போட்டா 1500. அது பொட்டையா பட்டாவா? இந்த போட்டா 1500. ஆனா முட்டை விடாது. குட்டி போடுமா? குட்டி போடுமா? இது என்ன விலை? அப்ப பேசி என்ன விலை? 1200. 1200. முட்டை இடுதா? நம்ம தான் கை விட்டு என்ன போட்ட? கோழி போட்டதானா? அது தெரியுதுப்பா. என்ன அது? 100யா? என்ன விலைங்க ப்ரோ போட்ட? ஒன்று 1700. 1700. இதென்ன விலைவா? 1700. 1700. இது என்ன விலைங்க ப்ரோ? 1500. இந்த ஊர் வாங்க. பாண்டியில் கீர்த்தி விழாக்கு இல்லை லைவ் போடலாம். கீர்த்தி விழா பாருங்க. என்ன விலைங்க ப்ரோ? உங்களோடது எல்லாம் கர்ணப்புறாவா? கொஞ்சம் கொடுத்துட்டேன். சரி கொஞ்சம். என்ன விலை ஜோடி?
ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு சார். இது ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. ஹோமரு. இதுவோ இந்த புறாவும் ஹோமர். ஹோமர் என்ன ரேட்டு? 1200 சார். பேர் 1200. ஒரு பீஸ் 600. 1200. அதே மாதிரி கருணையும் அதே போல் 1200. இவர் தான் நம்ம வடலூர்காரர். எல்லாம் புறா எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்காரு வடலூர்லேயே. இது என்ன ப்ரோ உங்களோடதா? என்ன ப்ரோ? ஆஸ்திரேலியன் முஸ்கியா. என்ன ரேட்டு பேரு? 1500 பேரு. 1000 பேர். 1000 ரூபா 1500 ரூபா. கீர்த்தி பிளாக். என்ன எவ்வளோ தம்பி சேவல்? 2500. 2500. என்ன விலைங்க சார் சேவல்? 2300. 2300. இது பட்ட 1800. கோழி வச்சிருக்காரா? பார்த்தீங்களா? கீர்த்தி விலாக் பார்க்குறீங்களாப்பா? உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி விடுங்க சேனலை. லிங்க் அனுப்பி விட்டு பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் பாண்டிச்சேரி பசங்க. என்ன வேலை தம்பி போட்ட? அது என்ன போட்டது? ஜாவா போட்டியா? சேவல் வந்து இது என்ன விலை? 3000. என்ன விலை தம்பி வாத்து? 1200. என்ன வாத்து? மங்களா வாத்து. இது பொட்டையா சேவலா? இது இந்த வால் மேலே சுண்டிருக்க மாதிரி இருக்கு. என்ன விலை ப்ரோ சேவல்? 2000. என்ன சேவல்? கேட்கல. செம்பா. இது என்ன வெத்துக்காலா கத்திக்காலா? கத்திக்கால். அதுவும் கத்திக்கால் தான். நீங்க எந்த ஊரு? கொள்ளிடம் தைக்கால். அங்க வந்து நிறைய இந்த கத்திக்கால் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன கார்த்தி? என்ன ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வித்துட்ட போல சேவல்லாம் இல்லையா? இதையும் பிடிச்சிட்டியா? அந்த 3 சேவல் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதில் இது ஒன்றுடா? என்ன வேலை சொல்கிற? 1800. 1800 சொல்கிறாப்புல. என்ன விலை ப்ரோ போட்ட? 3 ரூபா. 3000. எத்தனை வயசு ஆகுது? 2.5 வயசு ஆகுது. முள்ளு போட்டையா? இது என்ன விலை? யார் சேவல் இது? என்ன விலை? 2000. தூக்குங்க கையில். 2000 சொல்றாரு. கீர்த்தி விலாக் பாருங்க எல்லாரும். என்ன என்ன பிரீடு இது? கதிரியாக்கத்து. கீர்த்தி விலாக் பாருங்க.
வயசான சேவல்லாம் சில பேர்ட்ட இருக்குது ப்ரீடிங்கு. இது யார் உங்களுதா? ஆமாம். என்ன விலை? 3500 ரூபா. 3500. என்ன போட்ட கத்திக்காலா வெத்துக்காலா? கத்திகால். கத்திக்கால். என்ன பேர் சொல்லுவீங்க இதுக்கு? சீதா. பார்ப்பீங்களா? நல்லது நல்லது. பாருங்க அம்மாவெல்லாம் நமக்கு வந்து வியூவர்ஸாக இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களாம், பார்க்குறாங்க. எந்த ஊர்ண்ணே நீங்கள்? சிதம்பரமா? பரவாயில்லையா, அதை பார்த்து வந்திருக்காங்க. கீர்த்தி விழாக். சூப்பர்மா சூப்பர்மா. தெரியும் தெரியும் தெரியும். அப்படியா? நீங்க எந்த ஊரு? திருப்பதி. திருப்பதியில இருந்து என்னமா கோழி வாங்க வந்தீங்களா? என்ன கோழி வாங்கிருக்கீங்க? சேவல் வாங்கினீங்க. கோட்டை. தமிழ் தான், நீங்க தமிழ் பேசுவீங்களா? அதாவது திருப்பதியில இருந்து இங்க வந்திருக்கீங்க கோழி வாங்க, கீர்த்தி விழாக் பார்த்து. அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? எப்படி உங்களுக்கு பரவாயில்லையா? நம்ம லாபகமா கிடைச்சிருக்கா நம்ம வடலூர் சந்தையில? என்னென்ன ரேட்ல வாங்கியிருக்கீங்க? 1800, 2000, 1800, 2000 அப்படி பல மாதிரி வாங்கிருக்கீங்க. இது மொட்டை கோழி 1000 ரூபாய். எடுத்துட்டு போய் விற்பனை பண்ணுவீங்களா? வளர்ப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல. ஆந்திராவில் எந்த இடம்? காட்ராப்பள்ளி. காட்ராப்பள்ளியா? காட்டன் மில். சரி. நன்றி நன்றி. அம்மா பாருங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, அதான் தோழியர்கள்னு சொல்லுவேன் பாருங்க, அவங்க தான் இங்கே. நிறைய வீடியோ பார்க்குறாங்களா? எல்லாம் உங்கள் சேவலா? இது என்ன விலை? யாக்கோ தானே இது? இது வந்து 2500, அது 3500. அதுக்கு என்னென்ன ஸ்பெஷல்? 3500 சொல்கிறீங்களே. வெத்துக்கால் சண்டை அதிகமாக. இது அது வெத்துக்கால் தானே. என்ன விலைங்க ப்ரோ? 300 பேர். 300 பேர் வந்து 300 சொல்கிறாரு. லவ் பேட்ஸ் தானே? லவ் பேட்ஸ் எவ்வளோ நாளில் முட்டையிடுது? குஞ்சு பொறிச்சதுலேருந்து எவ்வளோ நாளில் வளர்ந்து முட்டையிடும்? 45 டேஸில் வந்துடும். 45 நாளில் வளர்ந்து முட்டையிடுமா? ஒவ்வொரு இடம் வந்து 2 குஞ்சு 3 குஞ்சு அந்த மாதிரியா? ஆமாம், எனக்கு ஒரு 7-8 வரைக்கும் குஞ்சு பொறிக்கும். ஒரு இது வந்து எத்தனை குஞ்சு வரைக்கும் பொறிக்கும்? 7-8 முட்டை வச்சுன்னா 5 வந்து கொண்டு வந்துடும். 5 குஞ்சு பொறிக்கும். பரவாயில்லையே. லவ் பேட்ஸ்லாம் நம்ம வடலூர் சந்தையில் ரொம்ப சீப்பாகவே விலை விற்கிறாங்க பாருங்க. 300 தான். நல்லா இருக்கேன். வாங்க. எந்த ஊர்? பண்ருட்டி. பேர்? புகழேந்தி. ஓகே. யார் இது சேவல்? உங்களுதா? என்ன விலை? என்ன விலை சொல்கிறீங்க? 2000, 2000 சொல்கிறாரு. என்ன சேவல் ப்ரோ அது? பீலா. நீங்கள் சிதம்பரமா? இது என்ன கத்திக்காலில் 100யா? என்னது? கத்திக்கால் 100, பச்சைக்கால். பச்சைக்கால். இது வெத்துக்காலா? இது இது என்ன விலை? 1500. வாங்கி அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. கத்திக்கால் வெத்துக்கால் எல்லாம் வச்சிருக்காரு அவர்.
என்ன விலை சேவல்? இது 1200 கேட்குறாங்க. 1200, 1200. என்ன சேவல் இது? மயில் சார். ம். உன்னோடது என்ன விலை? 2000 கொடுப்பியா? என்ன சேவல் இது? ஜாக்கோத்தா என்ன சேவல்? கிடைக்கும். இது என்ன விலைங்க ப்ரோ ஜோடி? சிங்கிள் பீஸ் 800 சிங்கிள் பீஸ். இது என்ன? இது குஞ்சா இது? ஆமாம், ஆன்ஃபீடிங். ஆன்ஃபீடிங் சிக்கன். ஏ அழகா இருக்குல்ல. கிளி தானா இதுவும்? கிளி கிடைக்குமா? கிடைக்காது. எவ்வளோ அழகா இருக்கு. 800 சொல்றாரு பீஸ். இது எத்தனை நாள் குஞ்சு? 20 நாள். ஆமா, கீர்த்தி விலாக். 10 மணிக்கு பாருங்க. 420 ரூபாய்க்கு எடுத்த பொட்டை கோழியெல்லாம் நாட்டுக்கோழிகள் 450க்கு போகுது. ரேட் அப்படியே மாறிட்டே போகுது. என்ன விலை சார்? 1500ங்களா? என்ன வாத்து இது? மங்களா வாத்து. இது என்ன சேவலா பொட்டையா? சேவல். உங்க சேவலா ப்ரோ? என்ன விலை? 3500. என்ன சேவல் இது? கதிர்காவா. 3500. இது என்ன விலை தம்பி? என்ன விலை எடுத்தீங்க? 3500. 3500. என்ன சேவல் இது? கொட்டை மாதிரியா? கொட்டை மாதிரி. இது என்ன விலை? வாங்கிட்டீங்களா? என்ன விலை? 1500. என்ன சேவல் இது? இல்லை, 1500 சொல்றாரு. நாட்டு சேவல் ஒரிஜினல் நம்ம வடலூர் சந்தை நாட்டுக்கோழிகள். அதில் இந்த சேவல்கள் இது மாதிரி நிறைய வரும். நம்ம வடலூர் சந்தையில் இதே மாதிரி தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்களோடு இருக்கும் பாருங்கள். நாட்டு சேவல் பாருங்கள். காதில் வெள்ளை இருக்கும், கத்தி கொண்டை இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரெக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கும். தெரியுதா? பாருங்கள், ஒரிஜினல் நாட்டு சேவல். என்ன கோழி பாது? ஆ, சண்டை கோழியா? சண்டை கோழி குஞ்சு மாதிரியே இருக்குது. என்ன விலை? 800 கச்சாரங்கம். 800 சொல்கிறான் பாருங்க. என்ன விலைங்க ப்ரோ? 2500. 2020. என்ன ப்ரீடு இது? பொட்டை மாதிரி. 2500 பொட்டை மாதிரின்னு சொல்கிறாரு. இப்போ சந்தையை சுற்றி காட்டின பார்த்துருப்பீங்க. நிறைய கோழிகள், சண்டை கோழிகள், நாட்டுக்கோழிகள், சண்டை பொட்டைகள் நிறைய வந்தது. அதே மாதிரி நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஆந்திராவிலேருந்து ஒரு அம்மாவே வந்து கோழி வாங்கிட்டு போயிட்டு, சண்டை கோழிகள் வாங்கிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு அம்மாவை இன்றைக்கி பேட்டி கண்டிருக்கோம். அவங்க வந்து ஆந்திராவில் ஊரில் இருந்து வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்குலாம் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகுது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், வியூவர்ஸ் தான் காரணம். எல்லாம் கொண்டு போங்க ரொம்ப தூரத்துக்குலாம். எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து பரவணும். எல்லாருமே சேனலை பார்க்கணும். எல்லோரும் நம்ம வடலூர் சந்தைக்கு வரணும். ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள் பிஸ்னஸ் பண்ணுறதுனா கூட வியாபாரிகள் நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். காசு வச்சுருக்கேன் ஆனால் வியாபாரம் பண்ண முடியல, என்ன தொழில் செய்கிறேன்னு தெரியலன்னா இதை மாதிரி வாங்கிட்டு போங்க. ஒரு 100 கோழி 200 கோழியை வாங்கிட்டு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இங்கே கிலோ தான் ரேட்டு. இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா 420, 430, 460 இந்த மாதிரி பல ரேட்டுகளில் போயிருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க. சில பேர் வந்து இப்போ வந்து டைம் ஆனோன்னா கோழி கொஞ்சம் வரத்துக்கு கம்மியானோன்னா 450 ரூபா கிலோ. அந்த மாதிரி சில பேர் காலையிலேயே 460க்கு எடுத்திருக்காங்க, அப்புறம் 430க்கு எடுத்திருக்காங்க. பல மாதிரி சண்டை சேவல், சண்டை கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே விலை தான். அந்த மாதிரி விலைகள் தான். 2500, 3000, 3500,
இப்படி பல ரேட்டுகள், இந்த மாதிரி ரேட்டுகளில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வாத்து காட்டினேன், லவ் பேர்ட்ஸ் காட்டினேன். அந்த மாதிரி முயல் இன்றைக்கி பெரும்பாலும் வரலை, முயல் நான் காட்டலை, வரவும் இல்லை. புறா எல்லாம் காட்டியிருக்கேன். இதை மாதிரி எல்லாமே நம்ம வடலூர் சந்தைக்கு வரும். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம வடலூர் சந்தையில் வாங்கலாம். நீங்கள் வந்து வடலூர் சந்தைக்கு வந்து வாங்கி பயனடை மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.